அமுக்குற மாதிரி அமுக்குங்கடா. கடைக்கண் பார்வைதனே கண்ணீர் தம் காட்டி விட்டார். அச்சி வலிக்குதாச்சி. எலும்பது முறியல. அம்மா ஒண்ணு இல்லப்பு, கை பிசங்கி இருக்கு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் வலிய போட்டுக்கியா? அப்படிதான். வலிக்குதாச்சி வலிக்குதாச்சி. அவ்வளவுதான்ப்பா, அப்படிதான் அப்படிதான். முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. படக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுல்ல, அப்படித்தான்யா. புடிச்சிருந்ததெல்லாம் விலகிடுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாதயா. இன்னும் 2 நாளைக்கு இந்த மருந்த போட்டு நல்லா தேய்ச்சி விடு, எல்லாம் சரியா போயிடும். ஆத்ரா பாத்துனே இப்ப பரவாயில்லையானே? சரிப்பு, நான் வரட்டுமா? ஆத்தா ஒரு நிமிஷம், இத டீ செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லப்பா, எதுக்குப்பா எனக்கு இம்பிட்டு காசு? ஆத்தா பரவாயில்லத்தா, வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, வச்சுக்கோங்க. சரிதா, போயிட்டு வாங்க. வலிக்குதுனே. அவங்க வேணும்னா தான் மாப்பிள்ள பண்ணியிருக்காங்க. நான் ரைடு போனப்பையும் என் கையையும் பிடிச்சி ஏதோ பண்ண பார்த்தாங்க. நான் கொஞ்சம் கோளாரா இருந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்கேன், என் கையை இப்படி தான் ஏதாவது பண்ணி விட்டுருப்பாங்க. ஒன்றும் இல்லடா, சரியாயிடும். வெற்றி, சாமி ஊர்வலம் அங்கே நடந்துக்கு இருக்கு, இங்கே உட்காந்து என்னையா பண்ணிக்கிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, கபடி விளையாண்டதுல அண்ணன் கை பிசங்கிடுச்சு. இப்பதான் குருவமா பாட்டி வந்து வலிச்சுட்டு போறாங்க. என்னடா கனி, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா. இன்னும் 2 நாளைக்கு என்ன தச்சு நீவி விட்டா சரியா போகும்னு சொல்லியிருக்காங்க. சரிடா, பார்த்து சூதானமா இருடா. போட்டியில இது மாதிரி நடக்கிறதுலாம் சாதாரணம். சரிங்கய்யா. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. இன்னைக்கு நடந்த கபடி போட்டியில எல்லாரும் அடிச்சு தூக்கிட்டீங்களா? மன்னிச்சுக்கடா. ஐயா வெற்றி, உண்மையிலேயே சொல்றேன்யா, உன்னை என் பேரன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குயா. இன்னைக்கு காலையில சாமி ஆடினதுல இருந்து இப்ப கபடி போட்டியில ஜெயிச்சது வரைக்கும் மலச்சாமி பேரனா கொக்கன்னு காமிச்சு விட்டயா. ஊரே உன்னை பெருமையா பேசுறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. தெரியும்ல, அந்த காலத்துல கபடி போட்டியில ஜெயிச்சு வாங்கிட்டு வந்த கப்பை கொடுத்து தான் உன் அப்பத்தா கிட்ட என் காதலையே சொன்னேன். என்ன பற்றி சொல்றீங்க? ஆமாண்டா பேராண்டி, நம்ம ஊருக்கும் சீலையம்பட்டிக்காரங்களுக்கும் நடக்கிற கபடி போட்டின்னா மொத்த மதுரை ஜில்லாவும் மைதானத்துல வந்து கூடிடும். அடேங்கப்பா, இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்டா எங்க ஆட்டம். இப்படித்தான் ஒரு திருவிழா அப்ப ஊர் நாட்டாம பிரசிடென்ட் தலைமையில ஒரு கபடி போட்டி நடத்தினாங்க. எல்லா ரவுண்ட்லயும் ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு சிங்க மாதிரி வந்து நின்னோம். எங்களை எழுத்து சீலையம்பட்டிக்காரங்க புலி மாதிரி வந்து நின்னாங்க. அப்புறம் என்ன சாப்பிச்சு? 2 டீமும் மாறி மாறி ரைடு போறோம். அவுட் ஆக்குறோம். ஆளுங்க வெளியில போறாங்க, மறுபடியும் உள்ள ஏறுறாங்கன்னு போட்டி பரபரப்பா போய்கிட்டே இருக்கு. விளையாடிக்கிட்டே இருந்தவனுக்கு யாரோ திடீர்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. நான் தான் கொப்பண்டா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி பெரம்பெடுத்து விளையாட வாரண்டா, சடுகுடு 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 சடுகுடுன்னு பாடிக்கிட்டே போறேன். அந்த கூட்டத்தில் யாரு என்னைய பார்க்குறாங்கன்னு தேடுறேன்.
அப்புறம் கூடி இருக்கிற மொத்த கூட்டமும் விளையாட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அழகான பொண்ணோட 2 கண்ணு மட்டும் விளையாட்டை பார்க்காம விளையாடிக்கிட்டே இருக்கிற என்னைய மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு. காளி, அந்த கண்ணை பார்த்த அந்த ஒரு நிமிஷம் எனக்கு என்னென்னமோ ஆகி வாயெல்லாம் குளறுது. அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நிக்கிறேன். பார்த்தா சீலையம்பட்டிக்காரங்க என்னை இழுத்து போட்டு என் மேல விழுந்து கீழே போட்டு அமுக்கிட்டு கிடக்குறாங்க. நான் அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன்னால முடியும் எந்திரி, உன்னால முடியும் எந்திரி அப்படின்னு அந்த கண்ணு என்கிட்ட சொல்லுது. அப்படியே ஒரு தம் கட்டி தூக்கி வீசினேன் பாரு. ஆளுக்கு பஞ்சா பறந்து அங்கிட்டு இங்கிட்டுமா விழுந்து கிடக்காங்க. இறுதி போட்டியில நம்ம ஊர் ஜெயிச்சு என்னைய கூப்பிட்டு கப்பை கொடுத்தாங்க. அப்புறம் அந்த கப்பை எடுத்துக்கிட்டு நேர அந்த பொண்ணு முன்னால போய் நிக்கிறேன். அதை பார்த்ததும் அந்த பிள்ளைக்கு கண்ணு காது மூக்கு மனசுன்னு எல்லாம் தண்ணியை விட்டு வெளியே வந்த மீனாட்டம் துடிக்குது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இந்தாப்புல, நீ யாரு என்னன்ற விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டு கப்பை நீட்டினேன். அது வரைக்கும் வெக்கப்பட்டு குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தவ மெதுவா நிமிந்து என் கண்ணை பார்த்து சின்னதா சிரிச்சுக்கிட்டு அந்த கப்பை வாங்கிட்டு போனா பாரு. அவதாயா உங்க அப்பத்தா. சரி சரி, உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த நல்ல முறுக்கு மிஷியை வச்சுட்டு இப்படியா கண்ணை கசக்கிறது? அப்பத்த மேல மீசைக்கு அம்புட்டு இல்லவோ. கபடி போட்டிக்கு பின்னால ஒரு பெரிய காதல் காவியம்னு உங்க கதையை வச்சு ஒரு சினிமாவே எடுக்கலாம் போல் இருக்க. அடப்போட இருக்கு பயப்பட. சரிங்கய்யா, கடந்த காலத்துக்கு போய் உங்க காதலிகளை பேசினெல்லாம் போதுங்க ஐயா. நிகழ்காலத்துக்கு வந்து உங்க பேரனோட காதலியும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அப்பத்தான் ஞாபகத்துல மாப்பிள்ளைய மறந்துடாங்க பூச்சி. அவனை எப்படிடா மறப்பேன்? அது சம்பந்தமா பேசுறதுக்கு தான்டா வந்திருக்கேன். அதானே பார்த்தேன், மீசையா கொக்கானானா? நீங்க மேட்டரை சொல்லுங்க அம்ச்சி. விஷயம் என்னன்னா, என்னதான் வெற்றியும் மலரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் புருஷன் பொண்டாட்டிக்கிற உரிமையோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்யோன்யமோ இது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஏற்படல. ஏண்டான்னு இவனை கேட்டா அவங்க மேல அன்பு பாசம் அக்கறை எல்லாம் இருக்கு, ஆனா காதல் இல்லைங்கிறேன். ஆமா, டெஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் இல்லைன்னு சொன்னவன் இப்ப 2 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஏதோ இருக்குன்னு ஒத்துக்கிறான்ல. ஆமா ஆமா, அது அவ்வளவுதானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு உறுதிப்படுத்தத்தான் இந்த 3வது சோதனை. இதுக்கு பெருமூச்சு விட்டா எப்படிடா பேராண்டி? இன்னும் சொல்றேன் கேளு. உன் மனசுல அந்த புள்ள மேல இருக்கிறது காதல்னா பார்க்கும் இடமெல்லாம் நின்னை போல் பாவை தெரியுதடி. அந்த மாதிரி நீ பார்க்கிற இடத்துல எல்லாம் உன் கண்ணுக்கு மலர் மட்டும்தான் தெரியவா. மாப்பிள்ள யாரு உன்கிட்ட வந்து பேசினாலும் உனக்கு மலர் புள்ள வந்து பேசுற மாதிரியா இருக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு அந்த புள்ள மேல இருக்கிற காதல் 60% உறுதியாயிடுச்சுன்னு அர்த்தம்.
அதனால நடக்க போறது என்னங்கிறத நீயே பார்த்துட்டு வந்து சொல்லு. ஆ? அது எப்படி மாமா, பார்க்குற இடத்துலலாம் அவங்க தெரியுவாங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் பார்த்தா தானே அவங்க தெரியுவாங்க. யோ நக்கலு. மாப்பிள்ளை ஒன்னு நல்லா சொல்றேன் கேட்டுக்க. மனசுல காதல் இருந்தா எல்லாமே நடக்கும்யா. பாஷா படத்துல நீ நடந்தால் நடைகளுக்கு பாட்டு கேட்டிருக்கியா? ஆமா, அதுல அந்த நக்குமா பிள்ளை எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ரஜினியை பார்க்குற மாதிரியே இருக்கும்ல. அப்படித்தான் பேராண்டி, உனக்கு மலரை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஓ அப்படி. எஸ் அப்படி. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என்ன நடக்கும்னு பாப்போம்டா பேராண்டி. கண்டிப்பா இது நடக்கும். இதை நீ பார்க்கத்தான் போற. எனக்கு அப்படி எதுவும் நடக்கும் தோணல. அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்பச்சி. ஐ ஆம் வெயிட்டிங்டா பேராண்டி. போடா போடா. டேய் மனுஷரா. போடா போடா. ஏற்கனவே நடந்த 2 டெஸ்ட்லயும் நமக்கு தாரத்த பட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. இதுல என்னதான் நடக்க போகுதோ. பார்க்கும் இடத்திலெல்லாம் நின் போல் பாவை தெரியுதடி. அது எப்படி? பார்க்குற இடத்துல எல்லாம் அவங்க தெரிவாங்க. எனக்கு என்னமோ இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. ஐயா வெற்றி, ஐயா இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா சாமி ஆடினையா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீ ஆடினதை பார்க்கையில அந்த காலத்துல உன் பாட்டனார் ஆடுவாங்க, அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. என்ன பெரியவர் அவங்கள மாதிரி தெரியுறாங்க? இனிமே முன்ன மாதிரி இருக்க கூடாதியா. கருப்பு ஆடுறவங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். 3 வீட்டு அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, புரியுதா? அந்த கருப்பனே உனக்கு துணையா இருப்பான், புரியுதா? நல்ல ரியா. என்னது பெரியவர் திடீர்னு அவங்கள மாறி மறுபடியும் பெரியவரா மாறி போறாரு? அவங்க எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சாங்க? ஒருவேளை இதுதான் ஐயா சொன்ன மேட்ரா? தம்பி, இன்னைக்கு நீங்க தானே கருப்பு சாமி ஆடினீங்க? அக்கா, இன்னைக்கு நீங்க தானே கருப்பு சாமி ஆடினீங்க? ஆமா. பொதுவா கருப்பு சாமி ஆடினவங்க ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் கொடுப்பாங்க. குழந்தைக்கு மேலுக்கால் சரியில்லைன்னா பூசுவோம். கொஞ்சம் திருநீர் கொடுங்க தம்பி. நானா? ஆமா தம்பி, கொடுங்க. ஆனா திருநீரு அதோ அந்த தட்டுல இருக்கு பாருங்க. ஒண்ணு இல்லம்மா. நீங்களா? நானே தான் தம்பி, திருநீர் கொடுங்க. என்னது, அந்த அக்கா மலர் மாதிரி தெரியுறாங்க. கொடுங்க தம்பி. ஒரு நிமிஷம், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஐயோ, ஏன் கால்ல? கருப்பசாமி ஆடினவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது புண்ணியம் தம்பி. காத்து கருப்பு அண்டாம நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்னு சொல்லி திருநீர் கொடுங்க. ஓ சரி சரி சரி, இப்ப போயிடலாம். காத்து கருப்பு அண்டாம நோய் நொடி வராம ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். எனக்கும் வச்சு விடுங்க தம்பி, வச்சு விடுங்க.
அக்கா மலரா தெரிஞ்சு மறுபடியும் அக்காவா மாறி போறாங்க. டேய் வெற்றி, என்னடா அப்படி பாக்குற? என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் பிரியாடா, உன் கூட +2 படிச்சேனே. ஆ பிரியா, ஞாபகம் இருக்கு, சொல்லு. நான் உன் பேர் ஞாபகம் வச்சிருக்கேன், உனக்கு என் பேர் ஞாபகம் இல்லையா? ரொம்ப தாண்டா பண்ற. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, திடீர்னு பார்த்த உடனே ஒரு நிமிஷம் blank ஆயிடுச்சு. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ம், உன் வைஃப் எங்க இருக்காங்க? இங்கே தான் எங்கேயோ. அங்க எங்கடா உன் ஒய்ஃப்? ஏய் மெண்டல், கண்ணு முன்னாடியே நின்றுக்கிட்டு காட்டு காட்டுன்னா நான் என்ன செய்வேன்? என்னடா உன் ஒய்ஃப் என்ன மாதிரியே அழகா இருப்பாங்களா? உன்ன மாதிரியே இருப்பாங்க. ஆ, உடனே ஐஸ் வைப்பியே. இல்லை, நிஜமாவே உன்ன மாதிரி தான் இருப்பாங்க. ம், ஆ, கல்யாணமாகி எவ்வளவு மாசம் ஆகுது? 4 மாசம். வீட்ல ஒன்றும் விசேஷம் இல்லையா? ஃபேமிலி லைஃப் ஏதாவது பிளான் பண்ணி தள்ளி போட்டிருக்கியா? ரொம்ப தள்ளி போட்டுறாதடா. சீக்கிரம் புள்ள குட்டின்னு செட்டில் ஆகிற வழியை பாரு, புரியுதா? நான் உஷார் பண்ணலான்னு நினைச்ச, ஏதோ ஒரு கொடுத்து வச்ச மகராசி தட்டிட்டு போயிட்டா. சரி, நான் வரேன், பாய். பிரியா மலரா தெரிஞ்சு மறுபடியும் பிரியாவா மாறி போறா. ஓ, இதுக்கு பேர் தான் பார்க்கும் இடமெல்லாம் நின்போல் பாவை தெரிகிறதா? என்னையா வெற்றி? தம்பி வெற்றி, டேய் வெற்றி, என்ன இத்தனை மலர் தெரியுறாங்க? ஹலோ. ஹாய் வெற்றி. இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? ஹாப்பி பொங்கல் வெற்றி. நீ எனக்கு விஷ் பண்ண மாட்டியா வெற்றி? நீ விஷ் பண்ணாம இருக்கிற அளவுக்கு கூட நான் தகுதி இல்லாதவளாயிட்டேன்ல. அப்படியெல்லாம் இல்லை அஞ்சலி. அப்போ ஒரு ஃப்ரெண்டா நினைச்சாச்சும் விஷ் பண்ணு வெற்றி. ஹாப்பி பொங்கல் அஞ்சலி. தேங்க்ஸ் வெற்றி. கோயில்ல பொங்க வச்சு கெடா வெட்டி சாமி ஆடி வீர விளையாட்டு எல்லாம் விளையாண்டு பக்காவா கிராமத்து பேக்ரவுண்ட்ல மணக்க மணக்க மண் வாசனையோட பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க, அப்படிதானே? என்ன அஞ்சலி? அதான் அங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்காங்கல்ல. நீ இப்ப கிளம்பி வாயேன், நம்ம 2 பேரும் வெளியே போலாம். இன்னைக்கு 2 பேரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தலை படம், தலைவர் படம். உனக்கு தான் தலைனா ரொம்ப பிடிக்கும்ல. உனக்காக தலை படம் முதல்ல போறோம், எனக்காக அப்புறம் தலைவர் படம் பார்த்துட்டு அப்படியே மதுரை மெஸ்ல போய் சாப்பிட்டுட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வந்துடலாம். இல்லை அஞ்சலி, என்னால் வர முடியாது.
எனக்காக உன்னால கொஞ்சம் நேரம் கூட வர முடியாதுல்ல? அழாத அஞ்சலி, உன்னை அழ வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தயவு செஞ்சு அழாத. இங்க பாரு அஞ்சலி, இங்க தான் எல்லாரும் இருக்காங்க. என்னால இப்போ உன் கூட போன்ல பேசிட்டு இருக்க முடியாது. அப்புறம் யார்கிட்ட பேசுறேன் என்ன பேசுறேன்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு போனை வை. வெற்றி வெற்றி, போன வச்சிராதரா. நான் பிளாக்மெயில் பண்றேன்லாம் நினைக்காத. நீ மட்டும் வரலனா நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உன்கிட்ட இதுதான் எனக்கு பிடிக்கல. என்னால வர முடியாது. போய் சாவு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஒரு பொண்ணுக்கு என்னால எதுவுமே ஆயிடக்கூடாதுன்ற பயம் எனக்கு இருக்கு. ஆனா அந்த பயத்தை யூஸ் பண்ணி என்னை ஆட்டி வைக்கலாம்னு நினைக்காத. என்னால ஒவ்வொரு சமயத்திலையும் உனக்காகலாம் ஓடி வந்துட்டு இருக்க முடியாது. நான் போனை வைக்கிறேன். ஏய் வெற்றி 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 வெற்றி, நான் நிஜமா தான்டா சொல்றேன். சாரி அஞ்சலி, நான் வைக்கிறேன். வெற்றி வெற்றி. அவ்வளவுதான் இல்ல, எல்லாமே அவ்வளவுதான் இல்ல.